ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். இந்த உலகத்துல நம்ம எல்லாரும் நேசிக்கிறாங்க, நம்ம இடத்துல அன்பா பேசுறாங்க, நம்ம ரொம்ப நம்ம நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை மதிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த உடலிலே உயிர் ஒட்டி இருப்பதுனாலதான். இந்த உடலிலே உயிர் இருக்கிற வரைக்கும் தாங்க மரியாதை எல்லாருக்குமே. இந்த உடலில் இருந்து அந்த உயிரானது இல்லாம போச்சு வச்சுங்களேன், நம்ம வேறொரு பெயர் வைத்து அழைப்பாங்க. அதாவது சாவுன்னு சொல்லுவாங்க, அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா பிணன்னு சொல்லுவாங்க, அப்போ பாடி வந்துருச்சான்வாங்க. நம்ம உடலில் இருந்து உயிர் போன உடனே முதலாவது நமக்கு அடிக்கப்பட்ட நம்முடைய பெயரே இல்லாமல் போகிறது. அப்ப நம்ம அடையாளமே இல்லாமல் போகிறது. கொஞ்ச நாள் அடக்கம் செய்து விட்டோத பிறகு நம்முடைய நினைவுகளே இல்லாமல் போகிற நேரமும் வரும். இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ இந்த உடலில் இருந்து உயிரை எடுப்பதற்கு போகிறதற்கு தடையாய் இருப்பது மரணம். அப்போ இந்த மரணத்தை யாராவது வெல்ல முடியுமா அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் மரணத்தை வென்றவராக மன்னராக அவர் உயிர் தெழுந்தார். அப்ப ஆண்டவர் உயிர் தெழுந்ததுனாலே இந்த பாவத்திலிருந்து தீமையிலிருந்து யாரெல்லாம் சிக்கு உண்டு இருக்கிறார்களோ அவர்களும் மீட்பு பெற வழியாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறார், புதிய மானுடமாக நம்மை மாற்றுகிறார், நம்மை கட்டி எழுப்புகிறார். ஆகவே ஆண்டவர் நம்மை கட்டி எழுப்ப இந்த உடலிலே உயிர் இருக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசுவுக்காக நாம் பணி செய்வோமா? ஆண்டவர் இயேசு நற்செய்தியை, அவருடைய உயிர் தெழுந்த செய்தியை உலகமெங்கும் நாம் கொண்டு செல்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய நற்செய்தி பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென்.